வணக்கம் நண்பர்களே. கரூர் துயரம் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு. இது விஜய்க்கு நிச்சயமாக ஒரு வெற்றி தான். 15 நாட்கள் முன்னால கரூர்ல விஜய் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட போது நெரிசல் ஏற்பட்டது. அதில் 41 பேர் உயிரிழந்தாங்க. இது பெரும் துயரம், நாட்டையே உலுக்குச்சு. இது தொடர்பாக உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில விசாரணை நடத்தணும் அப்படின்னு தாவேகா சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. உச்சநீதிமன்றம் அது மனுவை விசாரிச்சது. அது மட்டும் இல்லாம அந்த நிகழ்வில் இறந்து போனவர்களுடைய உறவினர்களாக இருப்பவர்கள் அவர்களும் சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு கோரி மனு தாக்கல் செஞ்சாங்க. தாவேகா சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு நேரடியா கேட்கல. அதே மாதிரி சிபிஐ விசாரணை வேண்டாம் அப்படின்னு எதிர்மறையா கூட சொல்லல. இந்த நிலையில் தான் இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அடங்கிய பெஞ்ச், முக்கியமாக மகேஸ்வரி, அஞ்சாரியா இவர்கள் அடங்கிய பெஞ்ச் என்ன தீர்ப்பு வழங்கி இருக்கு அப்படின்னா, இந்த நிகழ்வு தொடர்பாக சிபிஐ விசாரிக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த விசாரணை கண்காணிக்க ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையில குழு அமைக்கப்படுது. அந்த குழுல நீதிபதி ரஸ்தோகி தவிர 2 IPS அதிகாரிகள் இடம்பெறலாம். அவர்களை இந்த குழுவோட தலைவரே தேர்ந்தெடுக்கலாம். அவர்கள் இந்த குழு நேரடியாக சிபிஐ விசாரணை எப்படி நடக்குது அப்படின்னு கண்காணிக்கலாம், சாட்சிகளுடைய படிவங்கள் எல்லாம் பார்க்கலாம், இப்படி எல்லாம் சொல்லியிருக்கு. இது தொடர்பாக மனு தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு 8 வாரங்கள் அவகாசம் வழங்கப்பட்டிருக்கு. கரூர்ல நடந்த துயரம் மிக கொடுமையானது, நாட்டையே உருக்குச்சு, மிகப்பெரிய அளவுக்கான துயரத்தை கொடுத்துச்சு. இது தொடர்பான பல்வேறு தரப்பான வாதங்கள், பிரதிவாதங்கள் எல்லாமே நடந்தது. அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். முக்கியமாக அந்த நிகழ்வு நடந்த பிறகு தாவேகா மேலதான் கடுமையான புகார்கள் கூறப்பட்டன. அதனுடைய தாவேகாவோட தலைவர் விஜய் மீது புகார்கள் கூறப்பட்டன. மீடியா, முக்கியமாக ஊடகங்கள், காட்சி ஊடகங்கள், முக்கியமாக தொலைக்காட்சி ஊடகங்கள், மிக மிக முக்கியமாக வலைக்காட்சிகள், சமூக ஊடகங்கள் எல்லாத்திலுமே தாவேகாவுக்கு எதிரான கருத்துக்கள் தான் வலிமையா பரப்பப்பட்டன. முக்கியமாக வலைதளங்களில் பேசுகிறவர்கள் எல்லாமே கடுமையாக விஜய்க்கு எதிராக தாக்கங்களை தொடுத்தார்கள். கடுமையான விமர்சனங்கள் வைக்கப்பட்டன. அந்த கட்சியை காணாமல் போன மாதிரியான ஒரு சித்திரம் வரையப்பட்டது. ஆனால் அந்த நிகழ்வு நடந்த 2 நாட்கள் கழித்தே விஜயுடைய செல்வாக்கு உயருது அப்படின்னு நாங்க தான் வீடியோ போட்டோம். நாங்கள் எந்த கட்சியும் சாராதவர்கள், எந்த அமைப்பையும் சாராதவர்கள், கிட்டத்தட்ட 2-3 மாதங்கள் முன்னால கூட திமுகவுக்கு 200 சீட்டு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நாங்க வீடியோ போட்டிருக்கோம். இன்னைக்கு கள நிலவரம் என்ன இருக்கு அப்படிங்கறத பார்த்து தான் நாங்க கருத்துக்களை சொல்றோம், வீடியோக்களை பதிவு பண்றோம். இன்னைக்கு நிலைமையை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக விஜய்க்கு செல்வாக்கு உயர்ந்திருக்கு. அது உடனே ஆட்சியில் வந்துருவாரு, அடுத்த முதலமைச்சர் அவர் தான் அப்படிங்கிறது இல்லை. அடுத்த சில மாதங்கள்ல எப்படி அவருடைய கட்சியோட செல்வாக்கு இருக்கு அதை பொறுத்து தான் அவர் மேல வர முடியும். முக்கியமாக இந்த விசாரணை உச்சநீதிமன்றத்தில் நடந்த விசாரணையின் போது என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா, தாவேகா சார்பில் சென்னை உயர்நீதிமன்றம் தனி நீதிபதி சிறப்பு புலனாய்வு குழு SIT நியமிச்சு உத்தரவு பிறப்பிச்சார் இல்லையா, அதை ரத்து செய்யணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஏன்னா அந்த வழக்கு முக்கியமான ஒரு வழக்காக இருந்தது. சென்னை உயர்நீதிமன்றத்துடைய ஒரு தனி நீதிபதி விசாரிச்சது. அது தொடர்பாக உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கருத்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா சென்னை சேர்ந்த ஒருவர், முக்கியமாக தினேஷ் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் தொடுத்த வழக்கு என்னன்னா, அரசியல் கூட்டங்களை நடத்துவதற்கான வழிமுறைகளை வகுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஆனால் அதை ஒரு கிரிமினல் ரிட் பெட்டிஷனாக ஏன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இந்த வழக்கு முக்கியமாக கரூர் சென்னை உயர்நீதிமன்றத்துடைய மதுரை கிளை வரம்புல தானே வரும், ஏன் அவசரப்பட்டு இது விசாரிக்க வேண்டிய அவசியம் என்ன ஏற்பட்டது அப்படின்னு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இந்த அரசியல் கட்சிகளுடைய பேரணிகள், கூட்டங்களை வரைமுறைகள் தேவை அப்படின்னு ஒரு மனு போட்டாங்க இல்லையா, அதை தனியாக விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் இந்த மாதிரியான சிறப்பு புலனாய்வு குழு விசாரிக்க வேண்டிய அவசியம் ஏன் ஏற்பட்டது, அது ஏன் நியமிச்சாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது தொடர்பாக பதிலளிக்கணும் அப்படின்னு அவங்க கேட்டிருக்காங்க. இதெல்லாமே உயர்நீதிமன்றம் தொடர்பான உச்சநீதிமன்றத்துடைய கருத்துக்கள். தாவேகாவும் அது தொடர்பானதான் முக்கியமாக கருத்துக்களை சொல்லியிருந்தது. ஏன்னா அந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது தாவேகா சார்பில் யாருமே பிரதிநிதித்துவப்படுத்தல, யாருமே பிரதிநிதியாக இருக்கல. அந்த சமயத்துல விஜய்க்கு எதிராக கடுமையான கருத்துக்களை உயர்நீதிமன்ற நீதிபதி பதிவு செஞ்சாரு. ஊடகங்கள் அது எல்லாமே தலைப்புச் செய்திகளாச்சு. மிக முக்கியமான ஒரு சொல்லாடலாக அது மாறி போனது. இப்படி எல்லாமே அது இருந்த சமயத்துல தான்
இந்த வழக்குல முக்கியமான தீர்ப்பு வந்திருக்கு. உச்சநீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கு. இது நிச்சயமாக விஜய்க்கு அரசியல் ரீதியாக கிடைத்த மிக முக்கியமான வெற்றி. ஏன்னா கடந்த 15 நாட்களாக அவருக்கு எதிரான கருத்துக்களை சமூக வலைதளங்களில் பரப்பப்பட்ட இந்த சமயத்துல அந்த கட்சி கருத்து சொல்ல வெளியே வராட்டையும் பின்னால ஓரளவு உறுதியா நின்று தன்னுடைய கருத்துக்களை உச்சநீதிமன்றத்தில் வச்சு இதுல ஒரு வெற்றி அடைஞ்சிருக்கு. இதுல சிபிஐ விசாரணை வந்தா ஒரு இம்பார்ஷியலா இருக்கும், முக்கியமாக எந்த விதத்தில் யாரையும் சாராமல் பாரபட்சமாக இருக்கும் அப்படின்னு கருதப்படுது. சிபிஐ போய் விஜய் கேட்கிறாரு, விசாரணை கேட்கிறாரு, அப்படி எல்லாமே விமர்சனங்கள் வருது. ஏன்னா ஏற்கனவே சிபிஐ விசாரணை தேவையான விமர்சனம் பண்ணவர். ஆனா அந்த கட்சி நேரடியாக சிபிஐ விசாரணைக்கு கோரிக்கை விடுக்கல, அது நாம கவனிக்கிறோம். ஆனா இந்த உத்தரவு அந்த கட்சி வரவேற்றுதான் ஆகணும். ஏன்னா அதிக அளவுக்கான ஒரு அரசியல் லாபம் அந்த கட்சிக்கு கிடைக்க போகுது. இனி ஒரு 15 நாட்கள் ஏதோ ஒரு முடங்கிட்டாங்களோ நினைச்ச அந்த கட்சியினர் வெளியே வருவாங்க. ஆதவ் அர்ஜுனாவை டெல்லியில செய்தியாளர்களுக்கு பேட்டி அளிச்சாரு. அதுல தமிழக அரசை குறை கூறினாரு, இன்னும் பல அம்சங்களை குறை கூறினாரு. கரூர் சம்பவம் தொடர்பான கடுமையான விமர்சனங்களை வச்சிருக்கிறாரு. அவர் சில குற்றச்சாட்டுகள் வச்சிருக்கிறாரு, குறிப்பான குற்றச்சாட்டுகளையும் வச்சிருக்கிறாரு. ஏன்னா அது விசாரணை நடக்க போகுது அப்படிங்கிறதுனால அதையுமே நம்ம முழுக்க பேச முடியாது. இந்த மாதிரி சூழல்ல தான் விஜய்க்கு அரசியல் ரீதியான இந்த வெற்றி மற்ற கட்சிகளுக்கு நிச்சயமாக ஒரு பின்னடைவாக தான் பார்க்கப்படுது. திமுகவினர் இந்த சம்பவத்தை பயன்படுத்தி கொண்டு மிகப்பெரிய அளவுக்கான ஒரு ஆளுகை செலுத்தணும் நிச்சயமா நினைச்சாங்க. திமுக ஆதரவு விமர்சகர்கள் அதிக அளவுக்கு ஊடகங்களில் பங்கு பெற்று எதிரான கருத்துக்களை பதிவு பண்ணாங்க, விஜய்க்கு எதிரான கருத்துக்கள். இப்போ இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு வந்ததன் காரணமாக திமுக கொஞ்சம் பேக் ஸ்டெப் தான் இருப்பாங்க. இதுல மிகப்பெரிய லாஸ் அவங்களுக்கு ஆக போறது இல்லை. ஆனா விஜய்க்கு ஒரு வளர்ச்சிக்கு நிச்சயமாக ஒரு ஜம்ப் கிடைச்சிருக்கு. இவர் இன்னும் அடுத்த இடங்கள்ல போய் பிரச்சாரம் செய்யும் போது நல்ல அளவுக்கான ரெஸ்பான்ஸ் வரும். அவருக்கு ஆதரவா மக்கள் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. இன்னும் கூட நீங்கள் களத்துல போய் டீ கடைகள்லயோ அல்லது தெருமுனையில கேட்டீங்க அப்படின்னா இதே பேசுறாங்க. ஒரு அரசியல் விழிப்புணர்வை கரூர் சம்பவம் ஏற்படுத்தி இருக்கு. விஜய்க்கு அரசியல் அனுபவம் உண்டா, இல்ல அவர் கட்சிக்காரங்க அரசியல் அனுபவம் உண்டான்னு அவங்களே சொன்னாங்க, இல்லைன்னு தான் சொல்றாங்க. ஆதவ அர்ஜுனோட சொல்லியிருக்காரு. ஆனா மக்கள் அரசியல் பற்றி நிறைய சிந்திக்கிறாங்க. இதனுடைய காரணம் என்ன, பின்னணி என்ன, இதெல்லாம் மக்கள் நிறைய யோசிக்கிறாங்க. விஜய்க்கு எதிரான கருத்துக்கள் பரப்பப்பட்டதா அப்படிங்கிறத பத்தியும் யோசிக்கிறாங்க. இனி வர்ற காலங்களில் விஜய் ஒரு பெரிய வளர்ச்சி அடைவதற்காக நிச்சயமா உதவும். பல்வேறு இடங்கள்ல போயிட்டு அவர் பிரச்சாரம் பண்றதுக்கான ஒரு வழிவகைகளை ஏற்படுத்தும். ஆனால் விஜய் மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உருவாகும்னு இப்போ சொல்ல முடியாது, நிச்சயமா சொல்ல முடியாது. ஆனால் விஜய்க்கு ஆதரவாக இருக்கின்ற, ஆனால் அதிமுகவுக்கு ஆதரவாக அதிகம் இருக்கின்ற அரசியல் விமர்சகர்கள் விஜய் வளர்வாரு, ஆனா ரொம்ப வளர்ந்துட மாட்டாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. எந்த ஒரு கட்சியும் சின்னதா இருந்து பெருசா வளரும், யாரை வேணாலும் சொல்லலாம். இந்த ஜனநாயகத்துடைய பரப்புல யார் வேணாலும் பெரிய அளவுக்கான கட்சியா மாறலாம். அதிமுக ஆதரவாக இருக்கின்ற, விஜய்க்கு எதிராக இருக்கின்ற, விஜய்க்கும் ஆதரவாக இருக்கின்ற, அதிமுகவுக்கு ஆதரவாக இருக்கின்ற, விஜய்க்கும் ஆதரவாக இருக்கின்றவங்க என்ன சொல்றாங்கன்னா அவர் திமுக ஓட்டை பிரிச்சிருவாரு, அதிமுக ஆட்சிக்கு வந்துடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன் திமுக ஓட்டை பிரிக்கிறவரு அதிமுக ஓட்டையும் பிரிச்சுட்டு அவரையும் 30-32% ஓட்டு வாங்க மாட்டாருன்னு நினைச்சேன். நாம் எதுவுமே சொல்லல. திமுக ஜெயிக்கட்டும், அதிமுக ஜெயிக்கட்டும், விஜய் ஜெயிக்கட்டும், நாம் தமிழர் ஜெயிக்கட்டும், யார் வேணாலும் ஜெயிக்கட்டும். ஆனா நிலவரங்கள் என்னங்கிறது துல்லியமா சொல்லணும். அதே மாதிரி அதிமுக நல்ல நிலைமையில் இருக்கணும், அது செதஞ்சு போயிடக்கூடாதுன்னு நினைக்கிற பலர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா விஜய்க்கு எதிராக பேசுறாங்க அல்லது விஜய்க்கு ஆதரவா பேச ரொம்ப தயங்குறாங்க. அப்படியே பேசி அவரை வளர்த்து விட்டு அதிமுக காணாமல் போயிருமா அப்படின்னு நினைக்கிறாங்க. நிச்சயமாக ஒரு அரசியல் மரபுல, ஒரு ஜனநாயகத்துல யார் வேண்டுமானாலும் வளரலாம், யார் வேண்டுமானாலும் வீழ்ச்சி அடையலாம். எல்லோருக்கும் அரசியல் எதிர்காலம் இருக்கு. திமுக அப்படி காணாமல் போயிடும் அப்படின்னு இல்லவே இல்லை. ஆளும் கட்சி நாம பல பதிவுகளை சொன்ன மாதிரி நல்ல பல திட்டங்களை செஞ்சிருக்காங்க, மக்களுக்கு தேவையான திட்டங்களை செஞ்சிருக்காங்க. மக்களுக்கு பெரிய அளவுக்கு கோபம் இல்லை, ஒரு மாற்றத்தை வேணாலும் விரும்புபவராக மக்கள் இருக்கலாம். ஆனா திமுகவுக்கு எதிராக மிக பெரிய அளவுக்கான எதிர் மனநிலை இல்லை. திமுக இன்னும் கூட இந்த நிகழ்வெல்லாம் தாண்டி தன்னுடைய நற்திட்டங்களை மக்களிடம் கொண்டு சேர்த்து ஒரு வெற்றிகரமான கட்சியாக வரலாம். அது மறுக்க முடியாத உண்மை. எல்லோருக்கும் வாய்ப்பு இருக்கிறது. இந்த ஒரு நிகழ்வு, இந்த கரூர் நிகழ்வு தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது விஜய்க்கு இந்த சமயத்தில் நிச்சயமாக அரசியல் ரீதியாக லாபம் தரும். நன்றி, வணக்கம்.